கிரீன் ஸ்மூத்தி, சாலட், அவகேடோ டோஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா தான் ஹெல்த்தி, அப்பதான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இது கண்டிப்பா ஒரு தவறான கருத்து. இட்ஸ் அ மித். நம்மளுடைய ஜியோகிராபிக்கல் ஜோன்ல எது ஈஸியா ஆக்சசிபிளா இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஹெல்த்துக்கு, குறிப்பா கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது மாதிரியான சாப்பாடு சாப்பிடும்போது மட்டுமே நம்மளுடைய ஹெல்த் சஸ்டைனபிளா இருக்கும், நம்மளுடைய பிராக்டிசஸும் சஸ்டைனபிளா இருக்கும். நமக்கு சம்மந்தமே இல்லாத ஃபுட் சாய்ஸஸ்ல நம்ம டயட்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்ச நாளுக்கு மேல ஃபாலோ பண்ண முடியாம சஸ்டைனபிலிட்டி இல்லாம போயிடுது. நிறைய பேருக்கு வீட்டுல செய்யக்கூடிய மற்ற ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டா அது தவறான விஷயம் ஏதோ சாப்பிட்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் வந்துருது. ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் ஒரு ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஊர் ஃபுட்ல எதெல்லாம் ஹெல்தின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க சாப்பிடக்கூடிய பொரியலோ, கூட்டோ, சுண்டலோ, இல்ல வீட்டுல செய்யக்கூடிய நார்மல் சிக்கன் குழம்போ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட். போர்ஷன் சைஸ் மேட்டர்ஸ். தட்டுல நீங்க என்ன ப்ரொபோர்ஷன்ல சாப்பிடுறீங்க இதுதான் மேட்டர்ஸே வழிய நீங்க ஸ்மூதி சாப்பிட்டாதான் ஹெல்தி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் ஃபுட்ஸ்ல எது ஹெல்த்திங்கிறத தெரிஞ்சு சாப்பிடும்போது நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்ல, ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும்.